சாயந்தர நேரம் ஏதாவது கொறிச்சா நல்லா இருக்கும்னு தான் தோணுது. ஆனா பொரி மட்டும்தாங்க வீட்டுல இருந்தது. அது வறுத்து சாப்பிடுறதுக்கும் மூடு இல்ல. என்ன பண்ண, பொரி கூட கொஞ்சமா பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்தாச்சு, கொஞ்சம் தக்காளி உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்தாச்சு, கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்தாச்சு. ஒன்னும் பண்ணலங்க, நான் காரப்பொரி தான் பண்றேன். ஒரு 1/4 ஸ்பூன், குட்டி ஸ்பூன்ல 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் இல்லைன்னா மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை வந்து ஒன்னும் பாதியமா உடைச்சு சேர்த்திருக்கேன். நான் மிக்சியில போடல, இடிகல்ல போட்டு லைட்டா இடிச்சு சேர்த்திருக்கேன். ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அவ்வளவுதாங்க. இதோட நீங்க கேரட் கூட துருவி சேர்த்துக்கலாங்க. அப்படியே கலந்து சாப்பிட வேண்டியதுதான். பொடி நல்லா கிறிஸ்பியா இருக்கணும். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம சாப்பிடும் போதுதான் கலக்கணும். இது கலந்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டோம்னா ஊறிடும், நல்லா நவுத்து போயிரும் பொரி. கிரீன் சட்னி, ஸ்வீட் சட்னி எல்லாம் இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் நல்லா இருக்கும். சரியான டயர்டா இருந்ததுங்க, அதனால நான் பெருசா எதுவும் பண்ணாம இப்படி கலந்து சாப்பிட்டாச்சுங்க. பொரியிலே உப்பு இருக்கும், அதனால உப்பு சேர்க்க தேவையில்லை. அந்த காய்கறிக்கு வேணும்னா ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பொரியில மிளகாய் தூள் தேங்காய் எண்ணெய் மட்டும் கலந்து சாப்பிட்டீங்கன்னா கூட செம்மையா இருக்குங்க. அப்படி கூட ஒவ்வொரு நாள் சாப்பிடுவேன்.